الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا هديناه السبيل إما شاكرا وإما كفورا فقال أيضا فلما رآه مستقرا عنده قال هذا من فضل ربي ليبلوني أأشكر أم أكفر صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم عجبا لأمر المؤمن إن أمره كله له خير إن أصابته سراء شكر أو قال حمد فكان خيرا له وإن أصابته ضراء فصبر فكان خيرا له وليس ذلك إلا للمؤمن أو كما قال صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னான் வாழ்க்கை வழிமுறைகளை அனுமணமாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹ்வுடைய ரிபாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபௌ தாபிஈன்கள் முஸ்லிம்கள் மோமின்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. ஜுமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அப்படியே அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியே அல்லாஹ்வுடைய தடைகளை ஹராம்களை அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்த்து தக்வாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்வாவின் மூலம் வசிய செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குந்தும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு இறை விசுவாசியுடைய வாழ்க்கை இரண்டு பகுதிகளை கொண்டதாக அமைய வேண்டும். ஒன்று, கிடைத்திருக்கின்ற நியாமத்துகள், அருட்கொடைகள், வளங்கள், செல்வங்கள், செல்வாக்குகள், பட்டம் பதவிகள், அறிவு ஞானங்களை புரிந்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகின்ற ஒரு சுக்ருடைய ஒரு வாழ்க்கை. மறுபுறத்திலே ஆங்காங்கே ஏற்படுகின்ற கவலைகள், சிரமங்கள், நோய் நம்பலங்கள், இழப்புகள், பாதகமான நிலைமைகள், இப்படியான விடயங்களை சபர் என்ற பொறுமை, அந்த பொறுமையான அந்த தன்மையோடு அவைகளை எதிர்கொள்வது. இந்த இரண்டும் தான் வாழ்க்கை. இன்ன ஹதைனாஹு ஸபீல், மனிதனுக்கு இரண்டு வழிகளை நாம் காட்டிக் கொடுத்திருக்கிறோம். சபீல் என்றால் இரண்டு விடயங்கள் கலந்த ஒரு வழி. இம்மா ஷாக்கிரா, ஒன்று அவர் நன்றி உள்ளவராக வாழ வேண்டும், இம்மா கபூரா, அல்லது நன்றி கட்டவராக வாழ வேண்டும். இது நன்றிக்கு எதிரான தன்மை. நன்றி உள்ளவர் பொறுமை உள்ளவராக இருப்பார், நன்றி கட்டவரிடம் பொறுமை இருக்காது. ஒரு மக்காவுடைய பூமியையும் நிலங்களையும் மண்களையும் சங்கமாக மாற்றித் தரவா? ஒரு ஆப்ஷன் கொடுத்தான் அல்லாஹ், ஒரு விருப்பம் கொடுத்தான் அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. ஆனால் கண்ணியமான ஆம் என்று சொல்லி இருந்தால் அனைத்தும் சங்கமாக மாறி இருக்கும். அதனுடைய உரிமையாளர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். எப்படிப்பட்ட வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தார்கள்? இன்னும் ஒரு கருத்திலே, ஹிஜாஸில் இருக்கின்ற அந்த பூமியில் இருக்கின்ற மலைகளை சங்கமாக மாற்றி தரவா? அல்லாஹ் சொல்லவில்லை நான் இப்படி கேட்பேன் நீங்கள் வேண்டாம் என்று சொல்லுங்கள் என்று. அல்லாஹ் விருப்பம் கொடுத்தான். ஆம் என்றால் முழு மலைகளும் தங்கம்,
உரிமையாளர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய குடும்பமும் தான். எந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தார்கள்? யா அல்லாஹ், ஒரு நாள் உன்னுடைய நியாமத்துகளை அனுபவித்து உன்னுடைய ரிஸ்கை உண்டு அல்ஹம்துலில்லாஹ் என்று நன்றி உணர்வுடைய அடியானாகவும், மறுநாள் என்னை பசியோடு சோதிக்கின்ற பொழுது சபர் செய்கின்ற ஒரு பொறுமைசாலியாகவும் வாழ விரும்புகிறேன். அன்பானவர்களே, இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் பின்னி பிணைந்த 2 பகுதிகள்: நன்றி, பொறுமை, ஷுக்ர், சபர். இது மூமினுக்கு மாத்திரம் அல்லாஹ் கொடுக்கின்ற ஒரு பிரத்யேகமான அன்பளிப்பு. நான் ஆரம்பத்திலே 2 குர்ஆன் வசனங்களுடைய பகுதிகளை ஓதினேன். அன்பானவர்களே, கொஞ்சம் சிந்தனையோடு உள்ளத்தை திறந்து விழிப்புணர்வோடு குத்துபாவை கேட்போம். உள்ளத்தை திறந்து கேட்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் சில மாற்றங்கள் உண்டாகும். பொழுதுபோக்கல்ல, சில விடயங்களை உள்ளத்தை திறந்து கேட்டால் ஒரு பிரசங்கம் போதும் நாம் இறை நேசர்களாக மாறுவதற்கு. அன்பானவர்களே, நான் ஒரு ஆயத்தை விளங்கப்படுத்தி விட்டேன். மற்ற ஆயத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய அல்லாஹ் கொடுத்த பாக்கியங்களில் ஒன்றுதான். பில்கீஸ் ராணியுடைய சிம்மாசனத்தை யமனிலிருந்து பலஸ்தீனுக்கு 2 மாதங்கள் போவதற்கும் 2 மாதங்கள் வருவதற்கும், அந்த காலத்து பயணம் 4 மாதங்கள் போய் வரக்கூடிய தூரம் நேரம் எடுக்கக்கூடிய அந்த நாட்டில் இருக்கின்ற சிம்மாசனத்தை அவருடைய சபையில் இருக்கின்ற ஒரு மார்க்க ஞானம் கொடுக்கப்பட்ட, ஒரு வேத அறிவு கொடுக்கப்பட்ட ஒரு ஆளும் அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு கண் சிமிட்டும் நேரத்துக்குள்ளே யமனில் இருக்கின்ற சிம்மாசனத்தை பலஸ்தீனிலே அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு வந்து சேர்க்கிறார். ஒரு சாதனை. அன்பானவர்களே, நன்றி உள்ள அடியார் தான் சாதிக்கும் பொழுது, தான் வெற்றி அடையும் பொழுது, தான் முன்னேறும் பொழுது, தனக்கு வளங்கள் கிடைக்கின்ற பொழுது, பட்டம்பதவிகள் கிடைக்கின்ற பொழுது தன்னோடு இணைக்காமல் அல்லாஹ்வோடு இணைப்பார். எப்படிப்பட்ட கட்டம் என்றால், நாம் நம்மிடம் சர்வ சாதாரணமாக இருக்கின்ற கொலை பண்ண வேண்டிய கட்டம், என்னை விட்டால் ஆள் இல்லை என்ற ஒரு ஆக்ஷன் போட வேண்டிய கட்டம், என்னுடைய ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி என்று மமதையாக பேச வேண்டிய கட்டம். ஈமான் இல்லாவிட்டால் என்ன சொன்னார்கள்? யமனில் இருக்கின்ற சிம்மாசனத்தை பலஸ்தீனிலே கண்டவர்கள், சபையிலே கண்டவர்கள், அந்த சிம்மாசனம் அவருடைய சபையிலே வந்து வைக்கப்பட்டவுடன், இது என்னுடைய இறைவன் எனக்கு போட்ட பிச்சை. எப்படி என்னுடைய சாதனை, எப்படி என்னுடைய ஆட்சி, எப்படி என்னுடைய திறமை, என்னுடைய டேலண்ட், என்னுடைய முயற்சி என்று யார் பேசுவாரோ, யாருக்கு நினைப்பு வருகிறதோ அவர் நன்றி கட்டவர் என்று அல்லாஹ்விடம் பட்டியலிடப்படுவார். அதன் பகுதி ரப்பி லியப்லுவனி அஷ்குர் அம் அக்பர், என்னை சோதிப்பதற்கு தான் இந்த சாதனை. சாதனைக்குள் சோதனை, வெளிரங்கம் சாதனை, அந்த சாதனையே ஒரு சோதனை. லியப்லுவனி, என்னை சோதிப்பதற்காக, எனக்கு ஒரு பரீட்சை. அஷ்குர், நான் நன்றி செலுத்துகிறேனா, அக்பர், நான் நன்றி கட்டவனாக நடந்தப்படுகிறேனா, என்னுடைய திறமை என்று பேசுகிறேனா, அல்லாஹ்வுடைய அருள் என்று பேசுகிறேனா? பேசினார்கள் அல்லாஹ்வுடைய அருள் என்று. இன்னும் வளங்கள் பெருகின, இன்னும் பாக்கியங்கள் செறிவாக கிடைத்தன. பறவைகளுடைய பாக்கை தெரியும், காற்று வசம். அன்பானவர்களே, உலகத்துடைய ஆட்சி, வளங்கள், ஞாபகங்களுக்கு நன்றி செலுத்தும் பொழுது நான் கூட்டி தருவேன், விஸ்தரிப்பேன். ஞாபகங்களுக்கு, அறுக்குறைகளுக்கு நன்றி செலுத்தும் பொழுது அது பெருகும், நஷ்டம் வராது. அது ஒரு பிரான்ச் 2 பிரான்ச்சாக மாறும். ஒரு மாடி வீடு 2 மாடி வீடாக மாறும். ஒரு துறையிலே சாதித்த இன்னொரு துறையிலே சாதனைகளை புரிகின்ற பாக்கியங்களை எல்லாம் கொடுப்பான். நன்றி செலுத்தும் பொழுது, நன்றி கட்டவர்களாக மாறும் பொழுது இருக்கின்றதையும் அல்லாஹ் பிடுங்கி எடுப்பான், பறித்தெடுப்பான், அதே தண்டனையாக மாற்றுவான். அஷ்குர் அம் அக்பர். சாதனை புரிந்தார்கள். துல்கர் அலைஹிஸ்ஸலாம் பெரும் ஒரு யஜூஜ் மாஜூஜுக்கு எதிராக ஒரு மதிலை கட்டினார்கள். மக்கள் கேட்டார்கள், சாதாரண மதில், ஒரு சுவர் கட்டி கொடுத்தார்கள். கேட்டது சத்து, கட்டி கொடுத்தது ரஜும், பலத்த சுவர். என்ன சொன்னார்கள் தெரியுமா? மேலே ஏறி குதிக்க முடியாத உயரமானதையும்
துளைத்து வர முடியாத அளவு உமஸ்தத்தாவுல நகபா ட்ரில் பண்ணி துளைத்து வர முடியாத அளவு பருமனான ஒரு பாரிய மதிலை உங்களுக்கு நான் கட்டி தந்து விட்டு நம்மளுடைய கிருபையினால் கட்டி முடித்து விட்டு அங்கே அவருடைய பெயரை போடவில்லை. அவர்கள் அங்கே தன்னுடைய சாதனை தன்னுடைய சேவை இன்று யார் யாரோ செய்த சேவைகளுக்கு தன்னுடைய பெயரை போடுகின்ற காலம். யாரோ கட்டிய கட்டடத்தை தான் திறந்து விட்டு தன்னுடைய பெயரை போடுகின்ற காலம். யாருடைய முயற்சிக்கு பின்னால் சிலர் முகத்தை காட்டிக் கொள்கின்ற காலம். யாரோ செலவழிக்கின்ற பார்சலை தான் கொடுத்து விட்டு வீடியோ போட்டோக்கள் எடுத்து மீடியாவில் போடுகின்ற மிக கேவலமான இந்த காலத்திலே தான் செய்த சாதனையை கூட தன்னோடு இணைக்கவில்லை. தன்னுடைய ரிஸ்க், தன்னுடைய முயற்சி, தன்னுடைய சாதனை, தன்னுடைய சேவையை கூட நான் செய்ததென்று நன்றி உள்ளடியால் சொல்ல மாட்டான். அல்லாஹ்வின் கிருபையினால் செய்தேன். ரப்பி, இதனுடைய ரப்பு எனக்கு செய்த அருள் பாக்கியத்தால் நான் செய்த சேவை. அன்பானவர்களே, என்ன சொன்னார்கள் கடைசியார்? فإذا جاء وعد ربي جعله دكا وكان وعد ربي حقا. என்னுடைய ரப்புடைய வாக்குறுதி இந்த சுவர் மதில் தகர்ந்து உடைந்து விட வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய முடிவு வந்தால், கியாமத்தினால் வந்தால் என்னுடைய இந்த மதில் சுக்குநூறாகிவிடும். இதை சுக்குநூறாக்கி விடுவான். என்னுடைய ரப்புடைய வாக்குறுதி தான் நிறைவேறும். இதுதான் நன்றி உள்ளவர்களுடைய பேச்சு. வளங்களை வைத்து என்னுடையது, என்னுடைய திறமை, நான் அடைந்ததென்று யார் பேசுவாரோ உலகத்திலே முதலாவது சபிக்கப்பட்ட துறையின் கதாநாயகன், உலகத்திலே சபிக்கப்பட்ட குழுவின் தந்தை சிதா, மல்ஊன்களின் தந்தை இப்லீஸுடைய பாணியில் தான் அப்படிப்பட்டவர்கள் வாழ்கிறார்கள். அவன் தன்னுடைய அறிவை, தன்னுடைய சிறப்பை, எப்பொழுதுமே பெருமையை முதன்மைப்படுத்தினார். நெருப்பால் படைக்கப்பட்டவன் ஆதம் மண், திறம் சாய்க்க மாட்டேன், கௌரவிக்க மாட்டேன். அவருடைய அந்த அறிவு, ஞானம், அகங்காரம் அவனை தன்னுடைய சிறப்பை பேச வைத்தது, தன்னைத்தானே புகழ வைத்தது, பாராட்ட வைத்தது, தன்னைத்தானே சொல்வர்களை பீச்சிக் கொள்கிறான் என்று பீச்சு வைத்தது. பல சுதக்குவம் நன்றி உள்ளாடியால் அறிவுத்துறையிலே முன்னேற முன்னேற அவருடைய பணிவு வரும். அறிவு கூட கூட எப்படி ஒரு ஒரு பழம், ஒரு உதாரணம், ஒரு மாங்காய் பிஞ்சாக பூவாக இருக்கும் பொழுது மேலே இருக்கும், காய் காய்க்கும் பொழுது தாழ்ந்து வரும், காய் முற்றுகின்ற பொழுது இன்னும் தாழ்ந்து விடும், கனியாக மாறுகின்ற பொழுது இன்னும் தாழ்ந்து விடும். நாம் அதை கொய்தெடுத்து பறித்து நாம் உண்ணாவிட்டால் அதுவே தானாக கலந்து கீழே விழுந்து விடும். பழம் முழுமை பெறும் பொழுது கீழே வருகிறது, நாம் முழுமை பெறும் பொழுது மேலே போகிறோம். இதுதான் ஷைத்தான் இப்லீஸுடைய பண்பு. தண்ணீர் மேலிருந்து கீழே கொட்டுகிறது, நெருப்புத்தான் கீழிருந்து மேலே போகிறது. மழை நீர் மேலிருந்து கீழ், அதே போன்று என்ன நீர்வீழ்ச்சி மேலிருந்து கீழ், என்ன நாங்கள் பைப்புகளை திறந்தாலும் மேலிருந்து கீழ், தண்ணீரை மேலே ஊற்றினாலும் கீழே. எனவே நல்லவைகள், பிரயோசனம் உள்ளவைகள், அல்லாஹ்வினால் பொருத்திக் கொள்ளப்பட்டவைகள் மேலிருந்து கீழ் நோக்கி வரும். பெருமையும் அகங்காரம் உள்ளதுதான் கீழிருந்து மேல் நோக்கி வரும். அதனால சொல்லப்படுகிறது, கோபம் வந்தால் உட்கார்ந்திருப்பவர் சாரத்தை மடித்து கட்டிவிட்டு எழும்புவதல்ல, எழுந்திருப்பவர் உட்கார வேண்டும். எழுந்திருப்பவர் உட்கார வேண்டும். கோபம் தனிய. நாம் என்ன செய்கிறோம்? படுத்திருப்பவர் துள்ளி குதிக்கிறார், உதைக்கிறார், குத்துகிறார், மண்ணி கட்டுகிறார், சாரத்தை ஆடை உயர்த்துகிறார், கையை மடிக்கிறார். மேலிருந்து கீழே போகும் நல்ல பண்புகள். தொழுகையை பாருங்கள், தக்பீர் மேலே, சலாம் கீழே, நிலம் சுஜூது கீழே. தக்பீரில் இருக்கின்ற நிலைமையில் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைவதை விட அக்ரபுமாயக்குள் அப்துல் ரப்பிஹி வஹுவ சாஜித், சுஜூது இருக்கும் பொழுதுதான் அடியான் இறைவனுடைய மிக நெருக்கத்தை அடைகிறான். அக்ரபுமாயக்குள். எனவே கண்ணியமானவர்களே, நன்றி உள்ள அடியான் இறை தொடர்போடு இருப்பார். இதான் நான் பேசிக் கொண்டு வருகிறேன். அங்கு இப்லீஸ் அனகைர் என்றால் தன்னுடைய சிறப்பை, தன்னுடைய திறமையை, தன்னுடைய ஆற்றலை முதன்மைப்படுத்தினான். அல்லாஹ்வுடைய கட்டளையை பின்னால் போட்டான். சபிக்கப்பட்டவனை தொலைந்து போ, அதுதான் வார்த்தை. தொலைந்து போ, போ வெளியே, விரட்டப்பட்டான். நாம் அசுத்தங்களை கொட்டுகின்ற, அந்த அசுத்தங்களுக்காக வேண்டி நுழைகின்ற அந்த இடத்தில் கூட
ஒரு மூமின் துவா ஓதி கொண்டு போனால் அங்கும் கூட தவிக்க முடியாத அளவு கேவலப்படுத்தப்பட்டால் தன்னுடைய சிறப்பை, தன்னுடைய திறமையை, தன்னுடைய ஞானத்தை பெரிதாக பேசி அல்லாஹ்வை மறந்தவனுக்கு ஏற்பட்ட ஒரு கதியாக இப்லீசுடைய கதி இருக்கிறது. பொருளாதாரத்துறையில் காரூன் வளங்களை கொடுத்தான் அல்லாஹ், சொத்துக்களை கொடுத்தான் அல்லாஹ், நன்றி இருக்கவில்லை. நன்றி கட்டவனாக இருந்தான். என்ன நடந்தது? சுலைமான் நன்றி செலுத்தினார்கள், கூடிக்கொண்டே போனது, வளங்கள் பெருகிக் கொண்டே போன அந்த சந்தர்ப்பத்திலே காரூன், அன்பானவர்களே, இன்னமா ஊட்டிட்டு வர ஐந்து நன்றி, என்னுடைய திறமை, என்னுடைய ஆற்றல், என்னுடைய டெக்னாலஜி, என்னுடைய தொழில்நுட்பம், நான் வியாபாரத்துறையில் வணிகத்துறையிலே கொடிகட்டி பறக்கிறேன், கடை திறக்க வேண்டும், பிரான்ச் திறக்க வேண்டும், கம்பெனி திறக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தந்தான் என்ற நினைப்பு இல்லாமல் அதில் இருக்கின்ற பொழுது அது அழியும், அது பறி போகும், அது பேங்குக்கு போகும், அது பினான்ஸ் கம்பெனிக்கு போகும், அது நஷ்டாக இழக்க வேண்டியது ஏற்படும். எப்படி பறி போகும்? நன்றியோடு இருக்கின்ற பொழுது பிரான்ச் இல்லாவிட்டாலும் ஒரு சிறிய கடை இருந்தாலும் மழை போன்று ரிஸ்க் கொட்டிக் கொண்டிருக்கும். சொன்னான், என்னுடைய வணிக திறமை, தொழில்நுட்பம் அதனால் சம்பாதித்தது. ஜக்காத்து கொடுக்க மாட்டேன், சதக்கா கொடுக்க மாட்டேன், நல்ல வழிகளை செலவழிக்க மாட்டேன். நன்றி உள்ளவர் செலவழிப்பார். நல்ல பணம் நல்லவருக்கு கிடைப்பது, நல்ல மனிதருக்கு கிடைக்கின்ற பொருளாதாரம் தான் நல்லதென்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சிறந்த பொருளாதார வளம் நல்ல மனிதருக்கு கிடைக்கின்ற வளம். அவர் ஜக்காத்து கொடுப்பார், அவர் சதக்காவும் கொடுப்பார், அவர் மஸ்ஜிதுக்கும் கொடுப்பார், அவர் மதரசாக்கும் கொடுப்பார், அவர் பாடசாலைக்கும் கொடுப்பார், அவர் நோயாளிகளுக்கு கொடுப்பார், அவர் குமரி காரியங்களை செய்து வைப்பார், அவர் கண்ணியமானவர்களை ஊருடைய பணிகளிலும் ஈடுபடுவார், அவர் வறிய மாணவர்களை பொறுப்பெடுப்பார், அவர் வறிய குடும்பங்களை பொறுப்பெடுப்பார், அவர் ஏழைகளுடைய கண்ணீரை துடைப்பார். அவரால் பல குடும்பங்கள் வாழும். அவருடைய மௌத்துக்கு பிறகுதான் இத்தனை குடும்பங்கள் வாழ்ந்ததென்று தெரியும். நல்லவருக்கு பணம் போடான். காரூன் கெட்டவனாக இருந்தான், அவனிடம் அந்த பணம் சென்றது, அல்லாஹ் சோதனைக்காக கொடுத்தான். அவன் நன்றி கெட்டவனாக இருந்தான், தன்னுடைய பொருளாதார மையத்துடனே மண் கவ்வினான். அன்று சென்டர் உலக வர்த்தக மையம் இன்று சர்வதேச குப்பை தொட்டியாக மாறியிருக்கிறது. எனவே நன்றி கெட்டவனுடைய பணம் குப்பையாக மாறும். தனக்கும் பயன் இல்லை, சமூகத்துக்கும் பயன் இல்லாமல் அந்த பணம் பறிபோகும், அழியும் என்பதற்கு பொருளாதாரத்துறையில் நன்றி கெட்டவருடைய முடிவை குர்ஆன் நமக்கு பறைசாற்றுகிறது. எந்த துறையில் சிறிய ஞாபகத்தாக இருக்கலாம், பெரிய ஞாபகத்தாக இருக்கலாம், அல்லாஹுடைய பாக்கியம், அல்லாஹுடைய அருளால் நடந்தது. ஏன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நபியரை பார்த்து இன்னக லதஹதி இலா ஸிராத்தின் முஸ்தகீம், மக்களை நேர்வழிப்படுத்துகிறீர்கள், நல்வழியை காட்டுகிறீர்கள், நல்ல புத்திமதிகளை, நல்ல பிரச்சாரங்களை, நல்ல தாவத்துகளை மக்களுக்கு கொடுக்கிறீர்கள், நீங்கள் நேர்வழி காட்டுவதற்கு தான் அனுப்பப்பட்டிருக்கிறீர்கள் என்று நபியவர்களுக்கு அல்லாஹ் சான்று பகர்ந்து விட்டான். பல நிகழ்வுகள், ஒன்று பிரபலியம், நமக்கு அடிக்கடி கேட்கின்ற நிகழ்வுதான். ஒரு யூத சிறுவன் நபியவர்களுக்கு பணிவிடை செய்கிறான். ஒரு நாள் வரவில்லை. எங்கே? நோயாளியாக இருக்கிறான். நோய் விசாரிக்க போகிறார்கள், தலைமாட்டிலே அமர்கிறார்கள். அதுவரைக்கும் யூதன். கலிமாவை ஞாபகப்படுத்துகிறார்கள், இஸ்லாத்துடைய பிரச்சாரம் செய்கிறார்கள். தந்தையை பார்க்கிறான், சக்கராத் நெருங்குகிறது. தந்தையை பார்க்கிறான். இவருக்கு என்ன பார்வையின் அடையாளம்? பார்வையுடைய அந்த பாடி லாங்குவேஜ், உடல் மொழி என்ன? பாப்பா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை கேட்கவா, கட்டுப்படவா? இவர்கள் சொல்கின்ற கலிமாவை நான் சொல்லவா என்பது போன்ற ஒரு பார்வை. தந்தை சொன்னார், அவர் யூதன். யூத தந்தை யூத மகனுக்கு சொன்னார், அப்துல் அபுல் காசிம். அபுல் காசிம் புனை பெயர். அபுல் காசிம் சொல்வதற்கு நீ கட்டுப்படு. கலிமாவோடு ரோகு பிரிக்கிறது, சொர்க்கவாதியாக மரணிக்கிறான். அன்பானவர்களே, கொலை பண்ணினார்களா? எப்படி? ஒரு யூதனுக்கே தாவத்து கொடுத்து எடுத்த இஸ்லாத்துக்கு தெரியுமா? இல்லை. என்ற பேச்சை கேட்டு யூதனே இஸ்லாத்துக்கு வந்தான் தெரியுமா? இல்லை.
அல்ஹம்துலில்லாஹ். என்ன வந்து என்னுடைய வாய் அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. அல்லதி அன்கதஹு பி மினன் நார். என்னுடைய ஒரு சிறிய முயற்சி, என்னுடைய ஒரு 2 வார்த்தைகள் புத்திமதிகளை காரணமாக வைத்து இவரை அல்லாஹ் நரகத்திலிருந்து பாதுகாத்தானே, அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். தன்னால் ஒரு மனிதருக்கு ஹிதாயத் கிடைப்பதை கூட நான் செய்தது என்று நபி அவர்கள் சொல்லவில்லை. இதான் நன்றி உள்ளவர். எல்லா துறைகளிலும் அல்லாஹ்வோடு இணைவார், அல்லாஹ்வோடு இணைப்பார். அன்பானவர்களே, இதைத்தான் நான் பேசிக்கொண்டு வருகிறேன். எந்த துறையிலும் நன்றி உள்ளவருடைய சில பண்பாடுகள் இருக்கும். அதற்குரிய வெளிப்பாடுகள் அவர்களுடைய துறைகளிலே வெளியாகும். பட்டமா அந்த பட்டத்திலே வெளியாகும், பதவியா பதவியிலே வெளியாகும், பொருளாதாரமா பொருளாதாரத்திலே வெளியாகும். வெறுங்கையோடு மக்காவுடைய தூசியும் வேண்டாம் என்று தட்டிவிட்டு மக்காவை கேவலப்படுத்துகின்றதல்ல, அந்த மக்கத்து முஷ்ரிக்கீங்களுக்கு ஒரு படிப்பினைக்காக மண்ணை தட்டிவிட்டு வந்தவர்களில் உடுத்த உடுப்போடு வந்தவர்களில் ஒருவர்தான் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு. வந்து சாது நபியுடைய சகோதரத்துவம் நபியவர்கள் இணைத்து விடுகிறார்கள் உதவிக்காக. அவர் சொல்கிறார், என்னுடைய பொருளாதாரத்தில் 50% நான் தருகிறேன், 50% தருகிறேன், நீங்க எடுத்துக் கொள்ளுங்கள். வெறுங்கையோடு வந்திருக்கிறீர்கள் ஹிஜ்ரத் செய்து. அவர் மதீனாவாசி. அல்லாஹ் உங்களுடைய பொருளாதாரத்தில் பறக்க செய்வாராக. எனக்கு 2 மனைவிமார்கள், நீங்கள் விரும்பிய பெண்ணை காட்ட நான் தலா கொடுக்கிறேன், உங்களுக்கு முடித்துக் கொள்ளலாம். அல்லாஹ் உங்களுடைய பொருளாதாரத்திலும் மனைவிமார்களின் குடும்பத்திலும் பறக்கத்து செய்யட்டும். பஜாருக்கு போகின்ற மார்க்கெட்டுக்கு போகின்ற வழியை காட்டுங்கள் என்றார்கள். பஜாரை காட்டி கொடுத்தார்கள், ரூட்டை காட்டி கொடுத்தார்கள். கொஞ்சம் சீஸ், நெய், தேன் இப்படியான போட்டல்களை வாங்கி எடுத்துக்கொண்டு போய் விற்க ஆரம்பித்தவர்கள் தான் நன்றி உள்ள செல்வந்தர். மதீனாவிலே மக்காவிலே லட்சாதிபதி, மதீனாவிலே கோடீஸ்வரராக மாறினார். மக்காவிலே லட்சாதிபதி, மதீனாவிலே கோடீஸ்வரர். அது எல்லா சஹாபாக்களும் வந்து உருவாகியது நன்றி உணர்வை வைத்து. உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கலாம், அதே போன்று அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு இருக்கலாம். கண்ணியமானவர்களே, நன்றி உணர்வு வரும் பொழுது அஸீதன்னகும் வலஇன் கஃபர்தும் இன் அஸாபி லஷதீத். 2வது பகுதி, நன்றி கஷ்ட முறையில் நடந்தால் அதை என்னுடைய தண்டனை கடுமையாக இருக்கும். 2 நிகழ்வுகளை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். நம்முடைய ஊருக்கும் ஒரு பொருத்தமான உதாரணமாக இருக்கும் அறுவடை காலம், வயலுடைய அறுவடை காலம். எந்த துறையில் நமக்கு அந்த ரிஸ்க் தருகிறானோ பலரை தந்துவிட்டு பெரும்பான்மையான வீதாசாரத்தை நமக்கு பயன்படுத்த சொல்லிவிட்டு ஒரு சிறிய ஒரு வீதாசாரத்தை நம்முடைய ஈமானுடைய சோதனைக்காக நமக்கெல்லாம் கட்டளையிட்டிருக்கிறார். ஜகாத்தாக கொடு, சதகாவாக கொடு, செலவழி. கண்ணியமானவர்களே, 24 மணி நேரம் நமக்கு நேரப்படி தந்துவிட்டு ஒரு மனுஷியாரை 50 நிமிடங்கள் தான் தொழுகைக்கு, வரலாறு தொழுகையை மாத்திரம் கணக்கு பார்த்தால் ஒரு 50 நிமிடங்கள், முன்ன பின் எல்லாவற்றையும் கேட்டு பார்த்தா ஒரு 60 நிமிடம். 24 மணித்தியாலத்திலே 1 மணித்தியாலத்தை தான் அல்லாஹ் தொழுகைக்காக கேட்கிறான். பொருளாதாரத்திலே 97.5% நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு 2.5% தான் அல்லாஹ் கேட்கிறார். விவசாயத்திலே கண்ணியமானவர்களே, குறிப்பிட்ட அந்த சமகால அகில ஜமீயத்துடைய பத்துவாக்களுடைய ஆய்வுடைய பத்துவாவுடைய அடிப்படையிலே நெல் கண்ணியமானவர்களே 1440 கிலோ நெல் இருந்தால் ஜக்காத்து கடமையாகும். அதனுடைய அரைவாசி அரிசியாக இருந்தால் 720 கிலோ அறுவடை செய்தால் நமக்கு ஜக்காத்து கடமையாகும். நீர் பாய்ச்சுவதற்கு தண்ணீர் செலவழித்தீர்களா, மோட்டார் போட்டீர்களா, செலவழித்தீர்களா, பைப் லைன் போட்டீர்களா, அதுக்கு பணம் செலவழித்து நீர் பாய்ச்சீர்களா, கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தீர்களா? அல்லாஹ் தந்த நீர் தான், அதை நீங்கள் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பாடுபட்டு சிரமப்பட்டு செலவழித்து நீர் பாய்ச்சினீர்களா? நீங்கள் அறுவடை 20ஆக பிரித்து 1 மடங்கு கொடுத்தால் போதும். 20ஆக பிரித்து அன்பானவர்களே, உங்களுக்கு 19%, 20 19 பங்கு உங்களுக்கு. அதிலே ஒன்றுதான் அல்லாஹ் கேட்கிறான், அது ஏழைகளுக்கு, அது கஷ்டவாளிகளுக்கு, அது வறுமை கோட்டில் வாழக்கூடியவர்களுக்கு. நீங்கள் மழை நீரிலே அந்த விவசாயத்தை செய்ய உங்களுக்கு தண்ணீருக்கு செலவில்லையா? நீங்கள் 10 ஒன்று கொடுக்க வேண்டும். அந்த 10 ஒன்றில் 9 பங்கு உங்களுக்கு, அதில் ஒன்றுதான் அது அல்லாஹ் கேட்கிறான். அன்பானவர்களே, ஜக்காத்துடைய விடயத்தில் சிலர் கவனம் செலுத்துவது குறைவு, அறுவடை குறைவதும் என்ன, அறுவடை நெருங்கும் பொழுது என்ன அதற்குரிய ஆபத்துகள் வருவதும்
அல்லாஹ்வுடைய சோதனை, சிலருக்கு தண்டனை. ஜக்காத்துடைய செல்லுமுள்ளு, ஜக்காத்துடைய குறைபாடு அன்பானவர்களே, அது நம்முடைய அறுவடையிலே இந்த முறையில் இல்லாவிட்டாலும் அது அடுத்த முறையில் அதனுடைய பாதிப்பு வரும். இது குர்ஆன் ஹதீஸுடைய சாராம்சம். 2 நிகழ்வுகளோடு முடித்துக் கொள்கிறேன். இந்த துறை சார்ந்த ஒரு நல்ல நிகழ்வும் ஒரு பாதகமான ஆபத்தான நிகழ்வும். எப்படி ஒரு விவசாயி அல்லாஹ்வுடைய தொடர்போடு இருக்கும் பொழுது அவருடைய பயிர் நிலத்தை அல்லாஹ் வளப்படுத்துவார், செழிப்பாக்குவார் என்பதற்கான நிகழ்வு. முன்னே கால நடந்த நிகழ்வை முஹம்மது சொல்லி காட்டினார்கள். ஒரு வயல்காரர், அவருடைய வயலோடு நடந்த சம்பவம். ஒரு பிரயாணி ஒரு பாதையிலே போய்கொண்டிருக்கின்ற பொழுது, ஒரு பாதையால் போய்கொண்டிருக்கின்ற பொழுது மேலிருந்து ஒரு அசரீர் சத்தம் கேட்கிறது. இன்னாருடைய தோட்டத்துக்கு நீ மலையை நீ போய் உன்னை பொழியவை, மேகத்தை கட்டளை மலையை பொழியவை. ஹதீஸில் வந்து விளையாது. ஒரு நபருடைய பெயர் சொல்லப்பட்டு அவருடைய தோட்டத்துக்கு வயலுக்கு நீ மலையை பொழிவி, அந்த மேகம் அப்படி இருத்திக் கொண்டு போகிறது. சம்பவத்தை சொல்ல நானும் போனேன், அந்த மேகத்தை துயர்ந்து போனேன். அந்த மேகம் ஒரு வயலுக்கு மலையை பொழிவிக்கிறது, அந்த வயலுக்கு மாத்திரம். அன்பானவர்களே, போய் சந்தித்தேன். அந்த சம்பவம் முந்தியது மலை செஞ்சு மேகத்தை திறந்து போனேன். போய் கேட்டேன் அந்த தோட்டக்காரரிடம், இந்த வயலுடைய சொந்தக்காரர் நீங்களா? உங்களுடைய பெயர் இதா? ஓ, என்னுடைய பெயர் இதுதான். என்ன விடயம்? இப்படி வரும் பொழுது மேகத்திலிருந்து அசரீகத்தம் கேட்டது. உங்களுடைய பெயரை சொல்லி உங்களுடைய வயலுக்கு மலையை பொழிவிக்குமாறு. என்ன விசேஷமான உங்களுடைய அல்லாஹ்வுடைய தொடர்பு? ஏன் உங்களுடைய பெயரை சொல்லி உங்களுடைய வயலுக்கு மாத்திரம் மழை? என்ன செய்கிறீர்கள் விவசாயத்தில்? எந்த முறையில் அறுவடை செய்கிறீர்கள்? எந்த முறையில் நீங்கள் அந்த விவசாயத்துறையில் ஈடுபடுகிறீர்கள்? அவர் சொன்னார், அறுவடையை 3ஆக பிரிப்பேன். அவருடைய மார்க்கப்படி அது ஜக்காத்துடைய பங்காகவும் இருக்கும் என்று இமாம்கள் வழங்கப்படுத்துவார்கள். அவருடைய முன்னைய காலத்து சம்பவம். அறுவடையை 3ஆக பிரிப்பேன். ஒரு பகுதி அடுத்த முறை விதைப்பதற்காக வைப்பேன். 2வது பகுதியை என்னுடைய குடும்பம் உறவுக்காரர்களுக்காக வைப்பேன். 3வது பகுதியை இந்த ஊரில் இருக்கின்ற ஏழைகள், அனாதைகள், விதவைகள், பொருளாதாரத்துறை கஷ்டப்படக்கூடிய வறியவர்களுக்காக, சிரமப்படக்கூடியவர்களுக்காக, பசியாளிகளுக்காக, மக்களுக்காக ஒதுக்கி விடுவேன். இதனுடைய அமல். அறுவடையை இப்படி பிரித்து செய்வதனால் அவருடைய வயலுக்கு மாத்திரம் மழை பொழி அல்லாஹ் மேகத்தை அனுப்பினார். அடுத்த நிகழ்வு ஆபத்தான நிகழ்வு, இறுதி நிகழ்வு சொல்லி முடிக்கிறேன். சூரத்துல் கலமிலே நூன்வல் கலமி வமா யஸ்தரூன் என்ற சூறாவிலே தபாரக்கல்லதி சூரா முழுக்க அடுத்த சூறாவிலே வருகின்ற நிகழ்வுதான். இன்ன பலவுனாஹும் கமா பலவுனா அஸ்ஹாபல் ஜன்னah. தோட்டக்காரர்களை, வயல்காரர்களை சோதித்தது போன்று இவர்களை சோதித்தோம் மக்காவாசிகளை என்று யமனில் நடந்த ஒரு நிகழ்வை அல்லாஹ் சொல்கிறான். அந்த நிகழ்வின் சுருக்கம் என்ன தெரியுமா? சந்தை இருந்தார், நல்ல பரோபகாரி, தனவந்தர். இன்றும் நடக்கிறது. சந்தை வியாபாரியா இருக்கின்ற பொழுது கொடையாளியாக இருக்கிறார். பிள்ளைகளுடைய கைக்கு வந்தவுடன் பிள்ளைகள் கஞ்சர்களாக மாறுகிறார்கள். பிள்ளைகள் ஜக்காத்தை தடுக்கிறார்கள். பிள்ளைகள் மஸ்ஜிதுக்கு கொடுக்காமல் தடுக்கிறார்கள். பிள்ளைகள் மதரசாக்கு கொடுக்காமல் தடுக்கிறார்கள். பிள்ளைகள் ஏழை எளியவர்களுக்கு செலவழிக்காமல் தடுக்கிறார்கள். தந்தையுடைய காலத்தில் இருந்த செழிப்பு, தந்தையுடைய காலத்தில் ஒரு பிரான்சில் இருந்த பரக்கத் இந்த 5-10 பிரான்ச்சுகளில் இல்லை. தந்தையுடைய காலத்தில் அந்த பெட்டி கடையில் இருந்த வருமானம் பல ஏக்கர் கணக்கு காணியில் இல்லை. தந்தையுடைய கொடையாளியாக இருந்த தந்தையுடைய அந்த கொடை தந்தையை துண்டித்த பிள்ளைகள் இன்று சொத்துக்களை இழந்து தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய காலம். அதே பாணியில் செல்ல வேண்டும். நல்வழிகளிலே பெற்றோரை பின்பற்ற வேண்டும். அன்பானவர்களே, தந்தை என்ன செய்வார் தெரியுமா? அறுவடை தினத்தில் அவருடைய வயலில் அறுவடை என்று தெரியும். ஏழைகள், அனாதைகள், விதவைகள் எல்லாம் வந்து வரிசையாக நின்று கொள்வார்கள். பைகளோடு, பேகளோடு, பாத்திரங்களோடு. தந்தை அப்படி வரிசையாக கொடுத்துக் கொண்டே இருப்பார். ஒரு பங்கை ஒதுக்கி அவர்களுக்கு பங்கிட்டுக் கொண்டிருப்பார். தந்தை மரணிக்கிறார். வயல் பிள்ளைகளுடைய கட்டுப்பாட்டுக்கு வருகிறது. பிள்ளைகள் ஒரு மசூரா பண்ணுகிறார்கள், ஆலோசனை செய்கிறார்கள். தந்தை போன்று மடத்தனமாக நடக்கக்கூடாது. அவருடைய பார்வையில் மடத்தனம். மறுமைக்காக சேமிப்பதை, நல்ல வழிகளில் செலவழிப்பதை மடத்தனமாக பார்த்தார்கள். தந்தை நன்றி உள்ளவராகவும் பிள்ளைகள் நன்றி கட்டவர்களாக மாறுகிறார்கள். தந்தைக்கு அசீதன்னுக்கும் நடந்தது. தந்தைக்கு அதிகரித்து கொடுத்துக் கொண்டே இருந்தார்களா? பிள்ளைகளுக்கு இன்னும் அதாபீல ஷதீத், என்னுடைய தண்டனை கடுமையானது என்பது நடக்கப் போகிறது. அன்பான ஒரே வயல்தான். நன்றி செலுத்தும் பொழுது அசீதன்னுக்கும், நன்றி கட்டவர் நடக்கின்ற பொழுது இன்ன அதாபி லஷதீத், என்னுடைய பிடி, என்னுடைய தண்டனை கடுமையானது. பறித்தான் அல்ல, எப்படி பறித்தான் என்று பாருங்கள். என்ன செய்வோம்? மசூரா, நாளை காலை அறுவடை. எல்லோருக்கும் தெரியும்.
வந்து விடுவார்கள். என்ன செய்வோம்? ஐடியா நடு ஜாமத்திலே போவோம், மக்கள் எழும்ப முன்னால் போவோம். அல்லாவை சொல்வதற்கு கூட எழுப்பி இருக்க மாட்டார்கள். ஏழைகளுக்கு, அனாதைகளுக்கு, விதவைகளுக்கு, வறியவர்களுக்கு கொடுக்காமல் அறுவடையை முழுமையாக நாங்கள் எடுக்க வேண்டும் என்பதற்காக எழுந்திருக்கிறார்கள். ஒரு பாவம் செய்வதற்கு நடுநிலை எழுப்புகிறார்கள், தவறு செய்வதற்கு. அல்லாவோட நன்றி கட்ட முறை நடப்பதற்கு நடுஜாமத்திலே போகிறார்கள். மெது மெதுவாக பேசிக் கொண்டு போகிறார்கள். சட்டம் கேட்டால் விழித்து விடுவார்கள், வேர்கோடு வந்து நின்று விடுவார்கள். யாருக்கு கொடுக்கக்கூடாது? ஒரு கோதுமை மணி கோதுமையாக இருந்தால், ஒரு அரிசி மணி, ஒரு நெல் யாருக்கும் கொடுக்காமல் முழுமையாக நாங்கள் மாத்திரம் அனுபவிக்க வேண்டும் என்ற சுயநல போக்கோடு போகிறார்கள். போய் அப்படியே வயலை அடைகிறார்கள். அறுவடை செய்துவிட்டு எஞ்சி இருக்கின்ற கம்பிகளை, கழிவுகளை நெருப்பால் எதிர்ப்போமே மீண்டும் அறுவடை செய்ய, அது போன்று வயல் கருகி போயிருக்கிறது. வயல் கருகி போயிருக்கிறது. இன்று வரைக்கும் அந்த வயல் கருகியதாகவே அந்த நாட்டில் இருக்கிறது. யமனிலே வயல் கருகி போயிருக்கிறது. அன்பானவர்களே, ஒரு மஷூராதான் செய்தார்கள், ஒரு முடிவெடுத்தார்கள். நன்றி கட்ட முறையில் அல்லாவை மறந்து சுயநலமாக தந்தையுடைய கொடைத்தன்மையை, பரோபகாரத்தன்மையை முற்றுப்புள்ளி வைத்தார்கள். ஒரு சோத்து மணி, ஒரு அரிசி, ஒரு நெல், ஒரு கோதுமை விதை மற்றவர்களுக்கு போவதை விட இவர்களுக்கு ஒரு விதை கிடைக்கவில்லை. கை செய்தப்பட்டார்கள், பச்சாதாபப்பட்டார்கள். இப்படி செய்தது பிழை என்று உணர்ந்தார்கள். எனவே அறுவடை செய்யக்கூடியவர்களே, வயல்காரர்களே, உலமாக்களை அணுகுங்கள், ஜக்காத்தை கணக்கு பாருங்கள். அடுத்த முறை வயலிலே திருப்திகரமான அறுவடை வேண்டும் என்றால், அல்லது இந்த முறை நெல்லுக்கு நல்ல விலை போக வேண்டும் என்றால், எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசப்பட்ட விடயங்களை மனதுக்கு எடுத்து 2 பகுதிகளை கொண்ட வாழ்க்கையில் நன்றி உள்ளவர்களாகவும் பொறுமைசாலிகளாகவும் வாழ்ந்து, நன்றி கட்ட தன்மையை நம்மை விட்டு ஒதுக்கி, பதற்றத்தன்மையை ஒதுக்கி, உண்மையான மூமின்களாக வாழ்ந்து, வளங்களையும் திறமைகளையும் பாக்கியங்களையும் அல்லாஹ்வுடைய நியாமத்தோடு அருட்கொடையோடு இணைத்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகின்ற வார்த்தைகளை மொழிவதற்கும் செயற்பாடுகளை வெளிப்படுத்துவதற்கும் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. தலைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, நம்முடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, மனை மக்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, சகோதர சகோதரிய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, உற்றார் உரையுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, பூரா முஸ்லீம்கள் மூமின்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, உலகத்தின் அனைத்து முஸ்லீம்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, முஸ்லீம்களுடைய சிரமங்களை போக்குவாயாக, பாதகமான நிலைமைகள் இல்லாமல் ஆக்குவாயாக, அந்த பலஸ்தீன் மக்களுக்கு உதவி செய்வாயாக, அவர்கள் பற்றிக்கு உணவளிப்பாயாக, அச்சத்துக்கு அபயம் அளிப்பாயாக, அவருடைய எதிரிகளுக்கு எதிராக வெற்றியை கொடுப்பாயாக. நம்முடைய குடும்பங்களிலே, உறவுகளிலே, முஸ்லீம்களிலே, உலகத்திலும், நம்முடைய நாட்டில், நம்முடைய ஊரிலும் யார் யாரெல்லாம் கபராளிகளாக இருக்கிறார்களோ, மரபங்களாக இருக்கிறார்களோ, அவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, அவருடைய கபர்களை சொர்க்க பூங்காவாக்குவாயாக. நமக்கும் அழகான கலிமாவோடு அழகான ஒரு மௌத்து பாக்கியம் கிடைப்பதற்கு கிருபை செய்வாயாக. ஈமானுடன் வாழ்ந்து கலிமாவோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கு நசீபாக்குவாயாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.